200% பொட்டன்ஷியலுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் இல்லை 2 இயர்ஸாக கூட ஆகலாம் இந்த 200% அச்சீவ் ஆகுது. பட் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோன்னா ஒரு பேஷண்டோட நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 டேஸாக நம்ம என்ன ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம், இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துலாம். ஸோ கூகுள் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேக்ரோ போல கிரியேட் பண்ணியிருந்தேன் ஏஐ வச்சு. ஸோ அதில் வந்து நான் ஸ்டாக்ஸு ப்ரைஸு இப்போ டார்கெட் ப்ரைஸ் லைவ் ப்ரைஸோட கம்பேர் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்ட்டு எனக்கு காட்டிடும். ஸோ இது வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இது இதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் நான் வந்து என்னுடைய ஸ்டடி பர்பஸ்க்காக அப்படி மார்க்கெட்டில் என்னதான் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. நீங்களும் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை சும்மா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் வச்சிருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என் டெலிகிராம் சேனலுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஒன்றா சேர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணலாம், நிறைய வந்து ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணலாம், மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியாக பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டாக்கை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டீம்லி சர்வீஸ் லிமிடெட். ஸோ 2017 இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ ஒரு நல்ல growth கொடுத்துருக்கு. 2017 2019 வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் 2020 ஒரு பெரிய growth கொடுத்துருக்கு. டில் 5000 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? இப்போ மறுபடியும் அது வந்து ஆல்மோஸ்ட் நியர் டு த பாட்டம் அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஷீட்டில் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ விவேப் அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். வால்யூம் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணதில் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 லைன் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ஒரு ப்ளூ லைன் அது வந்து என்னோட என்ட்ரி பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரெட் லைன் டேஞ்சரை குறிக்கிறது, 3 க்ரீன் லைன் என்னுடைய வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து எந்த டைரக்ஷனில் இந்த ஒரு வேளை அப்சைடில் போச்சுன்னா எங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டாப்ல லிமிட் இல்லை வந்து ஒரு கன்சால்டேட் ஜோனு இல்லைனா வந்து அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படி நடக்கும்ட்டு நான் வந்து ஒரு 3 க்ரீன் லைன்ஸை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸ் ஒரு வேளை க்ரீன் லைன்ஸ் டுவர்ட்ஸ் போக போகுதுன்னா மேபி எங்கே ஸ்டாப் எடுத்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது என்னுடைய ஃபைண்டிங்ஸ் பிரகாரம். நீங்களும் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய வியூவை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் மறக்காமல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்டாக் அனலைஸ் தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.